Today is one of my favorite ride. Wow, வெடிலாம் வெடிக்குது போங்க. இதுதான் பிரச்சனை. Accident bro. There are some tips and tricks இருக்கு night ride பண்ணும்போது that you have to maintain. ஓரா பறந்துட்டாரா. Hi guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா ஆரம்பிக்கும் போதே வந்து பெட்ரோல் பங்க்ல தான் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ we are ready to rock and roll right now. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இருட்டாக இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம பண்ண ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டுடே இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட். நைட் ரைட் போகிறோம். And time is around 7:55 and ஒரு நைட் ரைடு போகிறோம். பக்கா நைட் ரைடு. என்ன டெஸ்டினேஷனில் எப்பயும் போகிற மாதிரி வீக்கெண்ட் போகிறதுக்கு பதில் நம்ம இப்போ பண்ணுறோம். டுடே இஸ் Thursday. அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு. எங்கே போகிறோன்றது யூஸ்வலாக ஒரே ஸ்பாட்டு தான் இருக்கும். பட் அது கூட நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா. ஸோ அதனால் ஐம் ஸ்டில் நாட் ஷுர். என்ன அந்த வைசர் மட்டும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் லைட்டில். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் மீட்டிங் பாயிண்டில் இப்போ உங்களை மீட் பண்ணுறேன். முதல்ல இந்த சிட்டி டிராஃபிக்கை விட்டு வெளில வந்துடுவோம். ஓகே, வண்டலூர் கிட்டே வந்தாச்சு. திஸ் இஸ் மீட்டிங் பாயிண்ட். நம்ம ஃப்ரெண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். சிக்னல் போட்டிருக்கா? யா குளம். ஓ ஓகே, சூப்பர், வந்துட்டார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சா? மீட்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நைட் ரைடு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் ஆக்சுவலி லைக் டை ஹார்ட் நைட் ரைடர் அவன் சொல்லலாம். நைட் ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஐம் ஸோ பேஷனேட். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து ஐ யூஸ் ரைட். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் இவர் விக்ரம், ஹி ஓன்ஸ் z800. சாதாரண z800 கிடையாதுங்க. z800 வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் வண்டியில் வந்து எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றுறது மட்டும் கிடையாது. ஐ திங்க் ஹி ஹஸ் புட் அக்ரா போவிச் போட்டிருக்காரு. பட் அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் வந்து அதில் மாடலாம் பண்ணியிருக்காரு அவர். லைக் குவிக் ஷிஃப்டர், ஆட்டோ பிளிப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய திங்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஃபுல்லி லோடட் ஆக்சுவலாக. அவர் வந்து லைக் இன்றைக்கி ரொம்ப நாள் கேட்டுச்சு. நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு குரூப் ரைட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருப்பார். அண்ட் செகண்ட் திங் வந்து ஒரு ஓவர் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்திருப்பார். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு 3.5 monthsக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆர் ரைடிங் மாதிரி. இன்றைக்கி ஜென்ரலாக கால் பண்ணார். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு இன்ட்ராக்ட் வித் ஹிம். அண்ட் நான் பேசிகிட்டே இருக்குமோ, ஆக்சுவலாக ப்ரோ நான் நிறைய ரைடு தான் ப்ரோ போகிறேன், பகலில் போகிறதில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ஆஹா, நம்மள மாதிரி ஒருத்தரா? ஓகே ரைட்டு, கிளம்பு ப்ரோ போகலாமா அப்படின்னு கேட்டோடனே ஒய் நாட் அப்படின்னாரு. ஓகே ஃபைன், அவ்வளோதான். எதோ போன ரூட்டு தான், இதில் என்ன ஃபன்னு அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நைட் ரைட். ஆப்வியஸாக இட்ஸ் டோட்டல் சினாரியோ டிஃப்ரெண்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, யூ ஆல்சோ ஹாவ் லைக் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணுங்க. அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி ரைட் பண்ணோம். ஸோ அது மாதிரி போனால் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படி வரும்னு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் நைட் ரைட். அண்ட் கண்டிப்பாக வந்து நிறையா வந்து நாய்ஸ் இருக்கும். நாய்ஸ் வந்து புள்ளியாக இருக்கும். வீடியோ எப்படி வரும்னு தெரியல. லெட்ஸ் என்ஜாய். பட் என் வாய்ஸில் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், ஐ வாஸ் லைக் என்ஜாயிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நைட் ரைட் இஸ் ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது. யூ நீட் டு ஹாவ் லைக்
ரொம்ப காஷியஸாக இருக்கணும். எனக்கு இந்த வண்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு நைட் ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் திங் வந்து நிறையா நைட் ரைட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வண்டியில் வந்து லைக் ரெகுலராக இப்போ நம்ம ஓட்டுற மாதிரி ரைட் பண்ணது கிடையாது. ஸோ ஐ டு பி லிட்டில் பிட் காஷியஸ். பார்த்து தான் ஓட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட வந்து ஹி ஹஸ் சேஞ்ச் எவ்ரி திங். நான் சொன்னல, ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு. அந்த லைட்லாம் த்ரூலாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போதே. ஹோப்ஃபுல்லி வந்து அவர் முன்னாடி போட்டோன்னா ஆப்வியஸாக அவர் நம்மளுக்கு க்ரௌடு கிளியர் பண்ணி விட்டுருவார். அண்ட் ஆல்சோ பாருங்கள் லைட், பாருங்கள் லைட். ஆஹா, z800 தாங்க ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ப்ராடக்ட்டு Z சீரியஸ்லே. ஆஹா, கல் அடிக்குது ஒரு பேடி போனால். பாருங்க லைட்டு த்ரோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் ரைடு இம்ப்ரெஷன் பண்ணுவோம், ரைடு ரிவ்யூ மாதிரி பண்ணுவோம். நாட் எ ப்ராப்பர் ரிவ்யூ, நம்மள மாதிரி ஆளுலாம் அந்த மாதிரி ப்ராப்பர் ரிவ்யூலாம் கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். பாருங்க செம. இந்த ஆக்ரா வந்து ரொம்ப லவுடாகவும் இல்லை, இட் இஸ் ஸோ பேசி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன் நைட் ரைடில் அப்படி என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் அப்போ தான் கிடைக்கும். ஷிஃப்ட்டு முடிச்சு வருவோம், எல்லாம் பேக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லைட்டு போட்டுன்னு வர்றாரு அவர். I think I should be taking this left. வந்துட்டார் சைடு. பார்க்குறதுக்கு வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக வந்து we are not doing like that. பட் அந்த கர்வ்லாம் பண்ணி போகும்போது ப்ராபப்ளி உங்களுக்கு அப்படி தெரியலாம். வெடிலாம் வெடிக்குது போங்க. அது கோபுராவில் கேட்ச் ஆச்சான்னு தெரியல. இட் ஃபீல்ஸ் அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் பிரச்சனை நைட் ரைடில். ப்ராப்ளமே வந்து இந்த மாதிரி வந்து கிராசிங். we should be prepared for it. இந்த இது ஸ்ட்ரெச்சை தாண்டிட்டோன்னா தென் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே, சூப்பர். அதான் ஒரு நேக்கட் வண்டியோட ஓட்டும் போது இருக்க ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. Okay, you scared it out of me. ஒரு பாப் ஆச்சு பாருங்க. சூப்பர். இது வரைக்குமே இந்த டிராஃபிக் கூட என்ஜாய் பண்ணி ஓட்டுமே. அது தட்ஸ் கால் நைட் ரைடிங் கைஸ். நைட் ரைடுலாம் சான்ஸே கிடையாது. அதாவது when you like what ஒரு ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு லைக் ஒர்க்கில் டென்ஷனில் எல்லாம் நல்லா ரொம்ப ஹெவியாக இருந்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துன்னு போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டே வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்.
ஓகே, மோஸ்ட்டாக நான் அவர் பின்னாடி தான் போவேன். ரீசன் வந்து ஏஸ் அ பெட்டர் வாட் ஹெட்லைட். போகலாம் கொஞ்சம் தூரம் போட்டோம், பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எதிரில் வர லைட் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஃபார் ஆப்வியஸ் ரீசன் வந்து அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கிறது நல்ல விஷயம் நைட் ரைடில் மோஸ்ட்டாக. ஆஹா. பட் அதே டைமில் வந்து யாராச்சும் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. அது நைட்டில் நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டு வேண்டியது நம்ம கடமை. ஸோ அதனால் வந்து அதை குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து லார்ஜ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது த ப்ராப்ளம் இஸ் திஸ். இந்த ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து நம்மளால ஹை பீமில் தானே ஓட்டுவாங்க. ஏன்னா பைக்குக்கு சின்ன ஒரு இடம் இருக்குது, அதையும் விட மாட்டேங்கிறேன் எப்படாடி. ஆக்சிடென்ட் ப்ரோ. சே, அச்சோ. ஆஹா, வேடாரா கும்முடு சவுண்டு, சரியான சவுண்டு. ஆக்சுவலாக ஆக்கிற போஸ் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப இறையும் நினச்சேன் நான். நைட் ரைட் பண்ணாலும் எல்லாம் பார்த்தீங்களா, நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் எது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அன்லெஸ் எங்கள் டோல்கேட் வர வரைக்கும் இல்லை ஒரு பெரிய டவுன் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ யூ வில் என்ஜாய். எங்கே போகிறேன்னே தெரியாது, அப்படியே இருட்டாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். யூ லவ் இட். பள்ளம் குண்டு குழி நிறையா இருக்கும். ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். இவ்வளோ நேரம் விளாகே பண்ணலப்பா நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்டர்செக்ஷன்லாம் வந்து நான் மோஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ண மாட்டேன். இந்த லாரி போதா கிராஸ் பண்ணுற வரைக்கும் லாரி பேண்டே போயிடணும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். என்னாச்சும் கிராஸ் அப் இருந்தாலும் லாரியை தாண்டி தான் வரணும், அதுக்குள்ளே நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். there are some tips and tricks இருக்குது நைட் ரைட் பண்ணும்போது that you have to maintain. சிம்பிளாக முடிச்சிக்கலாம். ரெவ் பம்ப் போட்டார் பார்த்தீங்களா, ஃபயர் வருது.
செம. கைஸ் ஆக்சுவலாக நைட் ரைடு வந்து இட்ஸ் ஸோ ப்ளசன்ட். உங்களுக்கு நம்பவே மாட்டேங்க. ஆனால் தெரிஞ்ச ரூட்டில் தான் போகணும். தட் இஸ் ஒன் மேஜர் திங். உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டில் தான் போகணும், வேறு எந்த ரூட்லையும் போகக்கூடாது. உங்களுக்கு அந்த ரோடை பற்றி நல்லா தெரிஞ்சிடும். இந்த ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அந்த ரோட்டில் ரைட் பண்ணுறேன் நான். ஸோ நோ திஸ் ரோட் வெரி வெல். இந்த கிராசிங் மட்டும் தான் நீங்கள் மைண்ட் பண்ணுற மாதிரி, மற்றபடி ரோடு வேறு எதுவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஷீட் பண்ணிட்டாரா டப்பு டப்புன்னு. ஓகே, ஐ திங்க் மாமூண்டர் கிட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஏரோப்ளைன் சவுண்ட் வருதுங்க ஒரு வண்டி. நல்ல பேஸ் ஆக்சுவலாக. போறாரா, பறந்துட்டாரா. Fire! Super. ஓகே guys, வந்த வேலை வந்த ரைடு நல்லா போச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைமு. when you get a good company you will enjoy it, right? ஆப்வியஸாக எல்லாம் என்ஜாய் தான் பண்ணுவோம். ஸோ கிளம்பியாச்சு. டைம் இஸ் அரௌண்ட் 10:15 ரைட் now. அப்படியே அழகாக வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி, இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். ஹோப் யூ கைஸ் லைக் இட். இட்ஸ் நாட் அ ரெகுலர் வீடியோ, சும்மா அப்படியே ஒரு கேஷுவலாக வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ண நினச்சோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஐ வாண்ட் டு கோ அண்ட் என்ஜாய் அ லாட். ஸோ அப்படியே ரீச் பண்ணுவோம். ஸோ ஹாவ் a great day guys. Thank you so much for watching. See you guys in another video. Bye.